ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பரிலிருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார்.
அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார். அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார். திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும்.
கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும்னு நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போது? நவம்பர் 4, 2024 2026 மார்ச் 6ஆம் தேதி வரலும் உண்டான காலத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனி ஆரம்பிச்சிருத்தோ. இனிமே தான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக தெரியும். வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். தூக்கத்தை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நாட்டை விட்டு வெளியிலோ வீட்டை விட்டு வெளியிலோ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக வரும். சேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் போகும். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய எஜமானர்கள் மூலியமாகவோ முதலாளிகள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய ராசிக்கு மேல் அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் சென்று செல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். தூக்கம் இல்லாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தில் ஓடிட்டே இருப்பீங்க. அது நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தேனால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிரகங்கள், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு கேது மற்றும் குரு இவா பெயர்ச்சியாரா. இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட்டு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகும், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் போகக்கூடிய காலமாக அமையிறது. இது ஏப்ரல் 2025 அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்
சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் அமையும். தொழில், அதாவது செய்யக்கூடிய வேலையில் மாற்றம் அமையும். செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தை தவிர பார்த்தாலேனால் குருவினுடைய பயிற்சி மே 2025 வரப்போகிறது. அது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர வெளிநாட்டில் இருக்கிறவா வேலை இழந்த காலத்தில் இருப்பா. வேலை இழந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நவம்பர்லேருந்து வேலை போய் வேறு மாற்றங்களுக்குன்னு பார்த்துட்டே இருப்பா. அவளுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், அதை தவிர அதாவது 2ஆம் இடம், 6ஆம் இடம், அதை தவிர 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது 3 இடங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது புதிய கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சற்று மந்த நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 7 சனி இருக்கிறதுனால. நான் ஏற்கனவே 7 சனி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்கள், அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர இந்த தங்க விற்பனை, தங்க முதலீடுகள், அதை தவிர கேஷியர், பேங்க் கேஷியர் அக்கௌண்ட்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றமும் தூக்கமின்மையும் மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்க. சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குச்சனூர் போயிட்டு வாங்க. குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு 7 சனியின் தாக்கம் ஓரளவு குறையும். அது தவிர பார்த்தாலேயானால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய உங்களுக்கு சனி காயத்ரியும் சொல்லியிருக்கேன். அது தவிர என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை எள் தீபம் புதுசாக இந்த அகல் வாங்கிட்டு போய் புதுசாக எள் தீபம் ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அதிகமான அலைச்சல் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும். இந்த பிஆர் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் செலவுகளை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உடல் நலத்தை பார்த்துக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி உங்கள் ராசியில் ராகு இருக்காரு. ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல். இப்போ இதில் சனி வேற, 7 சனி வேற திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பாரு. ஆனால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நன்மைகளும் உண்டு. அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உறுதியாக நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் இருக்குது. பேர் புகழ் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது. மீனராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய நபர். எந்த ஒரு வலையிலையுமே சிக்காத நபர்கள் மீனராசி தான். ஒரு தப்பு செய்கிறது அப்படின்னா அவங்க யோசிச்சு தான் பண்ணுவாங்க. நல்லது செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயமுமே அறிவு சார்ந்து அதோடைய பின் விளைவை அறிந்து தான் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இந்த 7 சனியில் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கெடு பலனும் உங்களுக்கு வராது.
இது வந்து ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது. இந்த ஜென்ம சனி வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. இப்போ 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். தொழிலுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழிலுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு 11ஆம் அதிபதி சனி, 12ஆம் அதிபதியும் சனி, 12ஆம் இடம் விரயஸ்தானம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி தொழில் உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேறு ஃப்ரான்ச்சைசிஸ் இல்லை பிரான்ச்சஸ் இது மாதிரி நீங்கள் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் அது மூலிமா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. ஒரு முதலீடு செய்கிறது 12ஆம் இடம் தான். அது மூலிமா இன்கம் சோர்ஸை நிரந்தரமாக கொண்டு வரதும் வந்து சனியோடைய வேலை தான். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்கறனால நல்ல நிரந்தரமான வருமானம், நல்ல லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம். 7.5 சனி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக கடுமையான பணிச்சுமை ஓவராக உங்கள் மேலே வந்து வேலைகளை திணிப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சளைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் போடுறது வந்து பல மடங்காக உங்களுக்கு நன்மையாக தான் வந்து சேரும். உங்களோட ஹெல்த்தையும் அதே டைமில் நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனியோடையது வந்து 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது ஒரு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து அவர் என்ன சொல்கிறாரோ ஆலோசனையின் பேரில் நீங்கள் உடனே சிகிச்சையை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஏதாவது ட்ரபிள் இருந்தால் மட்டும் அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு, வீண் விரய செலவுகளும் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து மாற்றங்கள், அதாவது உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு வேலை வேறு பக்கம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சூப்பரானது. ஏற்கனவே தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு உறுதியாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ புனித யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் குடும்ப நபர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. அதாவது நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அமைதி காக்கணும். 2வது மன்னிப்பு கேட்கணும். சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே 7ஆம் இடம், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 7ஆம் இடம். அது பாதக ஸ்தானமாக அமையிறதுனால தப்பு நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதெல்லாம் தேவையில்லை. மன்னிப்பு நீங்கள் தான் கேட்கணும். அப்படிங்கக்கூடியது உங்களுடைய பிறப்புலையே இருக்குது. ஸோ அதனால் எதையுமே யோசிக்காமல் சாரின்னு கேட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் வந்துருங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள், அது கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிற்கும். அதெல்லாம் தேவையில்லாதது. யார்கிட்டயே கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த வீட்டில் கேட்கறதுனால பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்துடுங்க. குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதை சனி 9ஆம் இடத்தை பார்க்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு தேவையானத விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கீழே வேலை செய்கிறாங்களையோ அடிமட்ட ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் சனியோடைய பிளெஸ்ஸிங்காக மாறும் உங்களுக்கு. அதனால் சனியோடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். பொதுவாகவே மீன ராசிக்காரருக்கு யார் அதிபதினா குரு வந்து கல்விக்கே இதாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து நல்ல ஈஸியாக ஒரு சில ரொம்ப 1 hour ஒதுக்கி படிச்சிங்கனாலே நிறைய மார்க் 90% எடுத்துடலாம். அந்த மாதிரி. ஆனால் டைம் ஒதுக்குறது இந்த காலகட்டத்தில் கவனிச்சையோ படிக்கவே முடியலையே சோம்பேறித்தனமே அப்படின்னு கொண்டு வரும். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே வந்து கல்வியில் படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும். நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக கண்டிப்பாக உங்களுக்கு வர முடியும். போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும்.
அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கறனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள்லாம் வந்து அது மேலே ஏதாவது நீங்கள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தா அது மூலிமா உங்களுக்கு சக்ஸஸ், கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வழக்குகள் அத்தனை வழக்குகளையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து சுமூகமாக பேசி அது மூலிமா ஆதாயமும் கிடைக்கும். பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் மூலிமா வந்து மன உளைச்சல்களாக இருந்தால் அதெல்லாமே சால்வ் ஆகும். எதிரிகள் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எதிரிகளுடைய வந்து அதாவது எதிரிகள் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுடைய வளர்ச்சியில் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சு நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்ப சுமூகமாக போகணும், அமைதியாக போகணும். சொத்து சேர்க்கை உண்டு, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. ஆனால் வீட்டில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பண்ணணும். குடும்ப நபர்களை புரிஞ்சு அனுசரித்து வாழ கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதனால் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவர் அனுசரித்து போகணும். ஏன் பெண்களுக்கு இதை ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா 7 சனி காலகட்டங்களில் உங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும். ப்ளஸ் உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியில் இருக்கார். இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் 7 சனி காலகட்டங்களில். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணலாம். வெளியில் போகும்போது எங்கே போகிறேன், எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறது இது பண்ணுங்கள். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். தந்தை வழியில் இருந்த சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரும். அதில் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். சூப்பராக, அதாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். பொதுவாக வந்து 7 சனி வந்து ஏன்னா மக்களுடைய டைப்பில் இருக்காங்களா, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். 7 சனி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பாருங்களேன், அது வந்து பெரிய புகழையும் மக்களுடைய சப்போர்ட்டையும் அதிகமாக சேர்க்கும். 10வதுக்கு உங்களுடைய ராசியில் வந்து ராகு வேற இருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய பேர் புகழெல்லாம் பரவும். எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எதிரிகளோட பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் அத்தனையுமே தகர்த்தெறிஞ்சு ஈஸியாக வெளியில் வர முடியும். மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கட்சி மேலிடம் உங்களை பாராட்டும். அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு பெரிய பதவி கிடைக்கும். ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கணும். இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் போடுவாங்க. அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் காலகட்டம் தான். ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இதை வந்து நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி கோவிலில் போய் விநாயகரை வணங்குறது மூலிமா இந்த தேவையில்லாத இடமாற்றங்களையோ அல்லது உங்களுக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றத்தையோ தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளையார்பட்டி போய் விநாயகர், அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு இந்த 7 சனி காலகட்டங்களில் கொடுப்பாரு. நல்ல பலன்களை மாற்றி கொடுப்பாரு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு. கலைத்துறை வந்து பார்த்திங்கன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்குது. 7 சனியுடைய காலகட்டம். மக்களுடைய சப்போர்ட் பெரிய லெவலில் கிடச்சிரும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்துடும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள், பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு முதல் படியாக மாறுறது. இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நல்ல இன்கம் சோர்ஸ் உருவாகும். உங்களுடைய பெயர் புகழெலாம் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய பேர் அங்கீகரிக்கப்படும். உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். அது மூலிமா பெரிய உயரிய விருதுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சனி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யாருனாலையும் தடுக்க முடியாது. அத்தனை நன்மைகளும் இருக்குது. 7 சனி காலகட்டங்களில் சோம்பேறித்தனத்தை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் 100% உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலபைரவருக்கு ராகு காலத்தில், அதாவது 9 to 10 அந்த காலகட்டத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த 7 சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு நல்ல பலன்கள்லாம் உங்களை தேடி வரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்குமே
ஏன்னா வக்கர பலனோட வக்கர நிவர்த்தி பலனுக்கு தான் அதிக பலன் உண்டு, அது முற்றிலும் நன்மையான பலன் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வக்கர காலங்கள் நல்ல பலன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க எல்லோரும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா வக்கர காலம் அப்படிங்கிறது என்னென்னா இயல்புக்கு மாறான தன்மை, பின்னோக்கி நகர்வது. சரிங்களா, நம்ம வக்கரம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணுறது தான் வக்கரம். அவர் வந்து விலக்கி வைக்கிறது, அது வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் போட்டியாளர்களாக இருக்கலாம், நம்ம இருக்கிற இடத்துல உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம். ஸோ எங்கேயுமே வக்கரம்னா அது தனிப்பட்டு தெரிகிறது. ஸோ அதுதான் வக்கர காலம். ஆனால் அந்த வக்கர காலம் என்ன ஆகும்னா சிலவங்களுக்கு அந்த 7.5 சனி உள்ளவங்களுக்கு, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி உள்ளவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா அந்த விஷயங்களில் தூண்டி விடும். இப்போ ஜென்மசனியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உடல்நிலை உபாதை கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த உடல்நிலை உபாதையை கொடுத்து அதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிறப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வக்ரம். இப்போ உடம்புல கத்தி வைக்கிறது தான் வக்ரம். உடம்புல தையல் போட்டு ஒரு தையல் போட்டால் வக்ரம் தானே. ஸோ அந்த வக்ரத்தை கொடுத்துட்டு அந்த நிவர்த்திக்கு அப்புறம் அந்த பிராபலத்து நோயை சரி பண்ணிடும். அதுதான் அப்போ என்ன உங்களுக்கு தெரியுது, 100க்கு 70% நன்மையை செஞ்சாலும் 30% வக்கரத்தை செய்யும். அப்போது ஒரு கிரகம் சனி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அந்த வக்ரத்துடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். சரியா, இது மந்தக்காரன். இது ஏன்னா இந்த சனி பகவான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா 2.5 வருஷம் இருக்கார் அவர் பாவத்தில். சரிங்களா, ஸோ அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே கலந்து வர்றார். இயக்கத்துக்கு அவர் இல்லைன்னா இயக்கமே இல்லை, உலக இயக்கமும் இல்லை, நம்ம மனிதனுடைய இயக்கமும் கிடையாது. அதே போல் தொழில் அமைங்கனாலும் சனி பகவான் வேணும், ஒரு அரசாட்சி புரியணும்னாலும் மக்கள் ஆதரவு அது சனி பகவான் தான் வேணும், இல்லை ஒரு பிச்சை எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு சனி பகவான் ஆதரவு வேணும். சரிங்களா, எந்த விஷயம் ஜெயிலில் வேலை பார்க்கணுன்னாலும் சனி பகவான் ஆதரவு வேணும், ஒரு ஆவில் நல்லா இருக்கணும்னாலும் சனி பகவான் ஆதரவு. அப்போ ஸோ அந்த முக்கியமான கிரகம் அது வந்து வக்ரம் ஆகும்பொழுது அது 100க்கு 70% நன்மையை செஞ்சாலும் 30% வக்கரத்தை செஞ்சே தீரும். அது வக்ரம் அப்படின்னா என்ன, ஒரு கிலோ நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு ₹1,00,000 இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ₹70 வந்துடும். இப்போ ₹30 தர்றேன் நாளைக்கு வாங்கலாம், இன்றைக்கி நான் தள்ளி போட்டே போவாங்க, அதான் வக்ரம். ஸோ அந்த வக்ரம் கால நிவர்த்தி ஆக போது நவம்பர் 15. ஸோ அந்த பேலன்ஸ் மணி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வக்ர நிவர்த்தி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. பொதுவாக அந்த மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி இப்போ தான் ஆரம்பிக்குது, அதாவது விரையச்சனின்னு சொல்லுவோம். சரிங்களா, 12ஆம் பாவத்தில் இருக்க தான் விரையச்சனின்னு சொல்லுவோம். ஸோ விரைய சனி காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் வீட்டில் நடத்திருப்பீங்க, இல்லத்தில் திருமணங்கள் நடந்திருக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம்லாம் நிறைய பேர் போயிருந்தாலும் அங்கே சரியான ஒரு ஊதியம் கிடைக்காம உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் கம்பெனி மாறலாமா நினச்சிட்டு இருந்ததுன்னா வக்ர காலத்தில் நடந்திருக்கும், அந்த மாற்றங்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக மாறப்போகுது. ஸோ சில பேர் வக்ர காலத்தில் வேறு கம்பெனிக்கு மாறி இருக்கலாம், அல்லது வேறு உத்தியோகத்துக்கு மாறலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கலாம். அந்த பிஸ்னஸ் வந்து இப்போக்கி உங்களுக்கு கை கொடுக்கும். நவம்பர் 5க்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் லாபம் கிடைக்கும். அதே போல் அந்த கம்பெனி போயிருந்தால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இல்லை சம்பள உயர்வோ ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே போல் இடம் வாங்கி போடுறது, ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, அப்போக்கி அமௌண்ட்டு கம்மியாக இருந்திருக்கும், இப்போக்கி அதோடைய அமௌண்ட்டு விற்கும்போது நிறையா இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வக்ர நிவர்த்தி காலம் இருக்கும். சரிங்களா, மீனராசி அன்பர்களுக்கு இப்போ குரு வக்ரமாக இருக்கார். ஸோ இப்போக்கி உங்களுக்கு அந்த ஆசிலேஷன் அந்த மைண்டு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு தெளிவில்லாத முடிவை தெளிவாக எடுக்க முடியாத சூழலில் இருப்பீங்க. ஸோ இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் இந்த சனி பகவான் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த முடிவும் வந்து உங்களுக்கு துணிச்சாடக்கூடிய முடிவும் வந்துடும். ஏன்னா 2 கிரகம் வக்ரமாக இருக்கும்பொழுது நம்மளுடைய நிலை மாறி மாறி யோசிக்கும். ஸோ இப்போக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் நீங்கள் ஒரு மனதாக முடிவு எடுத்து செயல்படுவீங்க. மீனராசி என்பது எப்போவுமே வந்து உழைக்கும் இருக்கும், மீன் மாதிரி சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அது எப்போவுமே வந்து ஒரு அட்வைஸ், எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவீங்க, ஒரு அட்வைஸ் கேட்டு தான் செய்வீங்க. அதுமாதிரி மீனராசி அன்பர்கள் மாதிரி உழைக்க முடியாது யாரும். சரியா, பறந்துக்கிட்டே இருப்பீங்க, சிட்டாக இருப்பீங்க. சரிங்களா, அதே மாதிரி எதுவுமே டபான்னு பேசிடுவீங்க, மனசில் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு வந்து அதிகமாக நற்பலனை செய்ய போகுது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த வக்ர காலங்களில் நிறைய தடை தாமதத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கும், குழந்தை பாக்கியங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் கைக்கூடி வருங்க. அதே போல் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். சரிங்களா, அதே போல் இல்லங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள், டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும். ஸோ வக்ர நிவர்த்திங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களை வக்ரம் பண்ணக்கூடிய செயல்கள், அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி,
அல்ல குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் உங்களை பாதிக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்குது, எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கோ அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துங்க. அதில் தசா புத்தி முக்கியம், அதுதான் நல்ல நேரம் சொல்லுவோம். ஸோ அந்த நல்ல நேரம் நமக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை கேட்டாலும் முடிவெடுங்க. கண்டிப்பாக மீன ராசிக்கு நவம்பர் 5 அப்புறம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் ஒன்று செயல்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கண்டிப்பாக மீன ராசிக்கு நீங்கள் வரக்கூடிய காலம் உங்கள் மனதிற்கு ஏற்றார் போல மனமகிழ்ச்சியான காலமாக இந்த நவம்பர் 5 அப்புறம் அமைய போகுது. ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டும். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7.5 சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சிலர் விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்போயுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம்? கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர
நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறார்கள் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. மீன ராசி மீன லக்னத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இது வரைக்கும் மீன ராசிக்கு வந்து 7.5 சனி நடந்து கொண்டிருந்தோமா, நிறைய பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ குருவும் வக்ரம் ஆகியிருக்காரு. 12ஆம் இடத்தில் சனி உங்களுக்கு வந்து விபரோத ராஜயோகத்தை தான் தந்து கொண்டிருக்கிறார். 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி. இப்போ அவர் வந்து குருவின் சாரத்திலையும் பயணிப்பார். அப்போ குரு உங்களுக்கு 1-10 கூடையவர். இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அவரும் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்திலும் அவர் வந்து பயணிப்பார். ஏற்கனவே வந்து அவர் 2-9 கூடிய செவ்வாய் சாரத்திலையும் பயணித்து கொண்டு 2 இதில் தான் அவர் வக்ரமானாலும் பயணிக்க போகிறார். அப்போ என்ன, இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் இல்லை, ஒரு தொழிலில் வந்து ஒரு வருமானம் இல்லை, நிறைய வந்து ஒரு தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் விளக்க கொடுப்பார். சனியுடைய பார்வை எங்கெல்லாம் படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 6, 9 என்ற இடங்களுக்கு பயணிக்குது. அப்போ தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உண்டு. தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் அந்த தொழில் மாறி வேறொரு வேலை கிடைக்கும். கோவத்தில் எங்கேயோ வேலையை விட்டுட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோன்றவங்களுக்கும் புதிய வேலை கிடைப்பது, படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது, படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பது. இந்த காலகட்டம் வந்து கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வது, பண வருவாய் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் கடன் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளணும். வேலை செய்கிற இடத்துல இருந்த ஒரு சுமூகமற்ற சூழ்நிலையெல்லாம் இப்போ உணர்ந்து நீங்கள் வந்து அதை லாபகமாக கடந்து வருவது. அதே போல் உங்களை வந்து முடக்கி ஒரு இடத்துல ஏங்காமல் விட்டது. ஏன்னா அந்த ராகுவும் கேதுவும் தான். ராகு ஒரு அச்சத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தது. அது வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. நீங்கள் 7 சனி வந்துருச்சு அதனால் பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. காரணமே இந்த ராகு கேதுக்கள் தான். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பலவித குழப்பம், தேவையற்ற சிந்தனை, பெருசாக யோசிக்கிறது, அது கூடவே வந்து ஒரு தெளிவில்லாத நிலையை கொடுத்துரும். கேது இந்த பக்கம் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதை சரியாக செய்கிறோமா, இது நம்மளுக்கு தேவையா, வேண்டாவா, இப்போ இந்த காரியத்தை எடுத்துட்டோமே, இது நல்லபடியாக முடியுமா, ஒரு கல்யாணமே பண்ணியிருந்தா கூட இந்த கல்யாணத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி போயிடுவோமா, இல்லை நம்ம வந்து கல்யாணம் முடிவு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம வேண்டான்னு சொல்லிடலாமா, இல்லை திருமண மதத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த கல்யாணத்தில் நம்ம வந்து பயணிப்போமா அப்படின்னு எல்லா குழப்பத்தையும் நீக்குவதற்கு இப்போ இந்த காலகட்டம் வந்து குருவும் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலும் நல்ல நட்சத்திர சாரங்களை கொண்டு பயணிக்க போகிறார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து பாக்கியம் என்ற ஸ்தானத்தை சனியுடைய 10ஆம் பார்வையும் குருவின் 7ஆம் பார்வையும் பார்க்கும். அதனால் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த அந்த சிந்தனையெல்லாம் நீக்கி ஒரு தெளிவை உண்டாக்கும். அந்த 9ஆம் இடம்தான் வந்து நம்மளுடைய ஒரு எல்லாவித தடைகளையும் நீக்கி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் சொல்லலாம். எந்தவித எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை வந்து தாண்டி சாதிக்கக்கூடிய சக்தியை வந்து இந்த காலகட்டம் சனி கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களை வந்து இயங்க வைக்க போகுது இந்த காலகட்டம். உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியாகி இயங்காமல் இருந்தாலும் உங்களை இயங்க வைக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து 3இல் வந்த குரு உங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனை தெளிவு, ஒரு மனக்குழப்பம், கவலைகள் இதெல்லாம் கொடுத்தா கூட இந்த காலகட்டம் அவர் வந்து உங்களுக்கு வக்ரமாகியும் உங்களை வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான தடைகளும் விலகும். இந்த காலகட்டம் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனையை ஏன் ஏற்படுத்துகிறாருன்னா அதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நன்மையான செயல்பாடுகள் உங்களை ரெடி பண்ண போகிறார். சனி வந்துட்டாருன்னா 7.5 வந்துடுச்சு எனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து அவர் கொடுக்க போகிறார். இந்த காலகட்டம் சுபகாரிய தடைகள்லாம் நீங்கிடும். இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகாமல் கொஞ்சம் வந்து உங்களை இழுத்து பிடிச்சி வைக்கும். அவசரப்பட்டு நீங்கள் பிரச்சனையை வந்து கூடுதலாக வாக்குவாதம் பண்ணி மட்டும் அதிகப்படுத்திடாதீங்க. உங்களுடைய குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பது, ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபங்களை கொடுப்பது, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதையெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் நடத்தி தருவது, இதையெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும்லாம். தன வருவாய் நல்லா இருக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர் வெளிவரக்கூடிய ஒரு நல்ல வழியையும் காட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பிரச்சனை எனக்கு தீராத ஒரு நெருக்கடி, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா கூட
இறைவன் ஓடோடி வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு வழியை காட்டப் போகிறார். அதனால் இந்த காலகட்டம் தொழிலாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், பணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஒரு வழக்கு வியாஜியங்களாகட்டும், அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகளே நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பலன்கள்லாம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கடினமான தசாபுத்திகள் இருப்பவங்கலாம் கொஞ்சம் இறை வழிபாடு வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையை வழிபடும்பொழுது உங்களை சிறப்பாக இயங்க வச்சிருவா துர்க்கை. வெற்றிக்கென பிறந்தவளே துர்க்கை தான். அப்போ உங்களை சிறப்பாக இயங்க வச்சுட்டா, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்துட்டா நீங்கள் ஊக்கமுடன் உழைப்பீங்க. காரிய தடைகளை நீப்பதற்கு விநாயகரின் காரிய சித்தி மாலையும் விநாயகர் வழிபாடம். எழுந்தவுடனே தினமும் காலையில் 21 தோப்பு கரணம் போட்டுடணும். என்னால் போட முடியாதுமா வயசாகிடுச்சுலாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு 3 போடுங்க, அப்புறம் 5 போடுங்க. இல்லை உங்களால் என்ன முடிஞ்சாலும் ஒரு 5 ஒரு 3 வயசானவங்க போடலாம். சின்ன பசங்களாம் 21 போடுங்க. போட்டுட்டு இல்லை ஒரு 51 கூட போடலாம். போட்டு நீங்கள் படிக்கிறது ஆரம்பிச்சிடலாம். படிக்கிறதுல ஏதாவது தடை ஒரு மந்தத்தன்மையெல்லாம் இருக்குதுன்னா, அதனால் எல்லோரும் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ளுங்க. இதுதான் அவசியம். சனீஸ்வர பகவான் வராரு அப்படின்னால்தான் நம்ம அனைத்து விஷயங்களும் சார்ஜ் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க வீட்டில் இருந்தால் அவங்கள பேணி பராமரிப்பது உங்களுக்கு சிறப்பு. அமாவாசை தோறும் ஏழை எளியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறுமே மதியம் 1 to 2 ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுல் மீல்ஸோ, ஒரு சாம்பார் சாதமோ, தயிர் சாதமோ, இல்லை எலுமிச்சை சாதமோ, எலுமிச்சை ஊறுகாவோட கொடுத்துருங்க. மேலே அந்த உணவு பொட்டலத்துடன் ஒரு சில்லறை பணமான ஒரு 21 ரூபா வச்சு கொடுத்துருங்க. அந்த டீ செலவுக்காகும். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வரும். நீங்கள் சிறப்பாக இயங்கிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்த்து தருவதற்காக வந்திருக்காரு. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சனி நகர்வு ஜென்ம சனியாக இருந்தாலும் குரு உங்களுக்கு சிறப்பாக 4, 5 என்ற இடங்களில் பயணிப்பதனால உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு நன்மையான பலன்களையே தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு விநாயகருக்கு வெற்றிலை மாலை போடுவது, இல்லை உங்கள் வீட்டு நிலைவாயிலில் ஒரு 23 வெற்றிலையை மாவிலை தோரணமாக கட்டுவது, அந்த மாதிரி வந்து பசுவுக்கு வாழைப்பழம் கொடுப்பது, காசு டெய்லியும் எடுத்து வச்சு ஒரு ரூபா எடுத்து வச்சு பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தைரியத்தை கொடுப்பதற்கு ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. தடையை நீக்குவதற்கு விநாயகரை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு துர்க்கையை பிடிச்சிக்கோங்க. எப்போவும் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு இந்த திருப்பி என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மைண்டு ஒரு வேவரிங்காகவே இருக்கும். அதையெல்லாம் நீக்குவதற்கு வியாழந்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்க வேண்டியதான். ஜம்முன்னு கடந்து வர வேண்டியது தான். இந்த காலகட்டம் லாபம் உண்டு, பாக்கியம் உண்டு, பண வருவாய் உண்டு, நம்மளுக்கு தொழிலும் உண்டு. எப்போ அதை சுப விரயங்களாக ஆக்கிக்கணும். தேவையில்லாத விரயங்களாக ஆக்கி கஷ்டப்படக்கூடாது. தொழிலை பெரிதாக மாற்றம் செய்பவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வுபடுத்தி கொள்ளுங்கள். எதுலேயுமே வந்து சந்தேகத்தோடு இருக்கிற செயல்களை செய்யாதீங்க. புது நபர்களை, அறிமுகம் இல்லாத நபர்களை வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க. உங்கள் குடும்ப விஷயங்களில் வந்து மற்றவரிடம் வந்து எல்லாத்தையும் பகிராதீங்க. நம்பிக்கைக்குரியவர்கிட்ட மட்டும்தான் உங்கள் பழக்கம் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் ரொம்ப குழப்பம் இருந்தால். மற்றபடி இந்த சனி வக்ரநிவர்த்தி 4 மாத காலம் சுப விரயங்களாகவும், சுப காரியங்களை செய்வதற்காகவும், உடல்நிலையை வந்து சீர்படுத்துவதற்காகவும், உங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காகவும், பாக்கியங்களை நீங்கள் பெறுவதற்காகவும் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு செயல்பட போகிறது. இனி வரும் காலங்களையும் நீங்கள் சிறப்பாக கடப்பதற்கு இப்பத்திலிருந்தே நீங்கள் வந்து தெளிவாக திட்டமிட்டு நல்ல ஒரு தைரியமாக சிறப்பாக கடந்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இறை வழிபாட்டுடன் சொல்லியாச்சு. நிறைய ஒரு துப்புரவு தொழிலாளிகளுக்கு இருந்து நம்மளுக்கு ஒரு நம்ம அந்த உழவார பணி செய்பவங்களுக்கு இருந்து ஒரு கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு இருந்து என்ன விதமான உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈசனுடைய அருள் சிறப்பாக கிடச்சிரும். சனிக்கிழமை தோறும் ஒரு 9 தடவை நம்ம நவகிரகத்தை சுற்றலாம். இல்லை பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, எங்கெல்லாம் பாதாள லிங்கம், பிள்ளையாரெலாம் கீழே இருப்பார் சரியா, அந்த மாதிரி இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு, அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தெய்வங்கள்லாம் வழிபடும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மீனம் இந்த காலகட்டம் சிறப்பான வெற்றிகளை கை கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா வயதான தாய் தந்தையரையும், உங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்ப கடமைகள் யார் ஒருத்தர் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் சிறப்பாக செயல்பட்டுடுவார். லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு மனமகிழ்வான திருமணம், காதலில் இருந்து
திருமணம் என்ற பந்தத்தை நோக்கி சிறப்பாக பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் எந்தவித ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி சிறப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மீனம் சிறப்பாக கடந்துவிடும். மனக்குழப்பத்தை நீக்கி அதற்கு இறை வழிபாடும் நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடும் இருக்கணும். அதற்கு தான் இறை வழிபாடு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இந்த காலகட்டம்? கோபம், அதே போல் ஒருத்தவங்கிட்ட வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது. யார் நம்மளை கெட்டதே நினச்சிட்டு போட்டோம், அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால அதிலேருந்து ஒரு சூழல் ஒரு படிப்பினை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை கடந்து வருவோம் இல்லையா? அதற்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு அவங்க மேலேயும் ஒரு அன்பை பொழியுங்க. எங்கெல்லாம் அன்பும் நன்றி உணர்வும் இருக்குதோ அங்கெல்லாம் நேர்மறை ஆற்றலும் இறை சக்தியாக நேர்மறை ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் நிறைய வந்து உருவாகி இறை ஆற்றல் சக்தியாக பெருகி நம்ம எல்லா வித நன்மைகளை மட்டுமே நம்ம கவருவோம். நேர்மறையும் நன்மைகளையும் நல்லதையும் கவரும்போது பணம் தானாகவே வரும். அப்போ உறவு முறை சரியாயிடும். அப்போ ஆரோக்கியம் பெருகிடும். இது ரெண்டும் இருக்கும்பொழுது நம்ம போடக்கூடிய திட்டங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் வந்து நம்ம சிறப்பாக தொழில் புரிந்து நல்ல பண வருவாயை ஈட்டிடுவோம். இதை பண்ணி பாருங்கள். அவங்க வாழ்நாளில் அது ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறைய வந்து ஏன் ஒருத்தர் மேலே வந்து கோபம், எந்த உறவும் நம்மளுக்கு வந்து சரி வரல அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோன்னா அங்கே வந்து நன்றி உணர்வும் நமக்கு அன்பும் இல்லாதது. ஒருத்தர் வந்து ஒரு தொழிலையோ ஒரு துறையிலையோ வெற்றி பெறாங்கன்னா முதல்ல நம்மளுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ் வேணும். மனிதர்களிடம் ஒரு உறவாடக்கூடிய கலையை நம்ம நல்லா கற்றுக்கணும். திறமை நம்மளுக்கு 25% இருந்தால் போதும். 75% நம்ம மனிதர்களை வந்து கையாளும் முறையை கற்றுக்கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து என்னைக்கும் சாதனை பெற்றவர்களாக திகழ்வோம். மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து செயல்படுது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக வேகமாக செயல்பட போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்விக பரிகாரமாக எப்பயும் நான் சொல்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வந்து உங்களால் அன்னதானம், ஆடை தானம், வஸ்திர தானம், வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது, பசுமாற்றுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கும்பொழுது, இல்லை காகத்திற்கு உணவு வைக்கும்பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும்
வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்கு, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள், ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் கும்பத்தில் இருக்கும் சனி இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். வக்ரகதியில் இருந்தது முன்வீட்டு பலனை செஞ்சார். அப்போ மீனராசிக்கு கடந்த 4 மாதமாக யோகமான நேரம். நினச்சதெல்லாம் சாதிச்சிங்க. உங்கள் காட்டில் மழை இருந்தது, அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆச்சு, ஜெயிச்சிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. ஆனால் இப்போ அதே சனி பகவான் நேர்கதிக்கு வந்துட்டார். இப்போ நேர்கதியில் வந்துட்டார்னு சொன்னால் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் 11க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று இருப்பதால் இப்போ 12ல் இருக்கிறதால சுப செலவு அப்படின்னு சொல்ல முடியாது, அசுப செலவும் வரும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கணும். இப்போ கையில் காசு பணம் இருக்குது, ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஏதோ வாங்கி போடணும் இருக்கிற காசு. இல்லைனா காசு கையில் வச்சுருந்திங்கன்னா அது எதா மருத்துவ செலவு கொண்டு போய் விட்டுரும். மருத்துவ செலவுக்கு திரும்பி வருமா? வராது.
அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இனி 2026 வரை பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் சனி பகவான். செலவினங்களை கண்டிப்பாக தருவார், பின்னடைவை கூட தருவார். சில 7 சனி நடக்குதுன்னு சொன்னால் ஒரு 30-35 வயசுன்னா ஜெயிக்கிறது கஷ்டம், போராடி ஜெயிக்கணும், பிரச்சனை இருக்கும், டென்ஷன் இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும், வேலையில் பலு இருக்கும். ஆனால் இந்த 60 வயசு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இப்படி உடல் ரீதியாக பிரச்சனை வந்து மருத்துவ செலவு வைக்கும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும். பிள்ளைங்க அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும், மருத்துவ செலவிக்கும். அல்லது அவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா சரியாக படிக்கிறதை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் இந்த 7 சனி பகவான். ஸோ பாருங்கள், முதல் ரவுண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரவுண்டு தான், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. தேர்ட் ரவுண்டுங்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பை படுத்தும். தேர்ட் ரவுண்டு வந்ததுனாக்கா நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா உடம்பு படுத்தும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, மருத்துவ செலவு வைக்கும். அதுதான் தேர்ட் ரவுண்டு. நிறைய கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நிறைய தேர்ட் ரவுண்டு பற்றி நீங்கள் சொல்கிறது இல்லையே அப்படின்னு, அதனால சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகுமா? ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதான் குரு பார்வை கோடி நன்மை. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த குரு மே மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம் 2025 மே வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மை, வேலை பார்க்குற இடம், சொந்த தொழில் பண்ணுற இடம், எதிர் வீடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். என்னங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை பார்த்தா அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரணும்னு சொல்லணும். பட் இங்கே 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வராது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 2ஆம் இடம் என்பது அதுதான். வாக்கு சாதுரியம் உடையவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஏன்னா பார்வை பலம் இருக்குல்ல சனி பகவானுக்கு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். பணம் பல வகையில் வரும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். வர்ற மே மாதம் வரைக்கும் உங்கள் காட்டில் மழை, குரு பகவான் நல்லதே செய்வார். அப்போது இவர் சனி பகவான் என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்தை பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. யாராக்கா சொந்தக்கார் கேட்டாங்க, நண்பர்கள் கேட்டாங்கன்னு காசு பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. எச்சரிக்கையோடு இருங்க. அதாவது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும், பழக வேண்டும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கா அப்படின்பா. ஆமாம், உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது, குரு பார்க்கல. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவு உங்களுக்கு வைக்கலாம், உங்கள் குடும்பத்தார் யாருக்காவது மருத்துவ செலவு வைக்கலாம். எச்சரிக்கையோடு இருங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க, டார்ச்சர் கொடுப்பாங்க. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி அதே சனி பகவான்
10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள், யோகமான நிலைகள். சனி தடுத்தாலும் குரு கொடுப்பார். நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள். ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஆசிலேஷன் மைண்ட் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிங்க. இன்னும் இதை விட பெஸ்ட்டாக செய்யணும், இதை விட பெட்டராக பண்ணணும்னு வெயிட் பண்ணி செய்யாமலே போயிடுவீங்க. அதனால் இந்த ராகு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. சனி வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது வக்ரம் பெற்றது யோகமான நேரம். அந்த 4 மாத காலமும் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சனி பயணம் செய்வது என்பது மீனராசிக்கு 7வது சனி தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.